நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு மசாலா முட்டை ஆம்லேட். யார் யாருக்கெல்லாம் ஆம்லேட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுஜிக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. இல்லை, அவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. காலையிலேயே அவங்களுக்கு இட்லி, பூரி, சப்பாத்தி இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குமா. சப்பாத்தி கூட காலையில் சாப்பிடுவாங்க அசராமல். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இட்லி சாப்பிட்டாங்க. மதியானத்துக்கு எனக்கு முட்டையில் ஏதாச்சும் செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுலேயும் வித்தியாசமானதாக இருக்கணுமா அப்படிங்கிறா அவங்களோட பொண்ணு. அவங்க பையன், அம்மா எனக்கு ஆம்லேட் போட்டு தந்துருங்களேன், இல்லைன்னா முட்டையை பொரிச்சு தாங்க, அது நல்லாயிருக்கும், சாப்பாடில் போட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், மற்றபடி குழம்பு எதுவுமே வேண்டாம்மா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இப்படி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறான் அவங்க பையன். என்ன இன்னைக்கு எல்லாரும் முட்டை முட்டைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, என்னாச்சு? ஏன் இன்னைக்கு காலையிலேயே மதியானத்துக்கு முட்டை வேணும்னு கேட்குறீங்க? நானே முட்டையில் ஏதாச்சும் செஞ்சு தரட்டுமான்னு கேட்டால் இல்லைம்மா வேண்டாம் வேண்டாம், அது எதுவும் மதியானத்துக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்வீங்க. இன்றைக்கி என்னடானா அதிசயமாக இருக்குது, அண்ணனும் தங்கச்சியும் முட்டையில் செஞ்சது தான் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி கேட்டுட்ருக்குறீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களோட மாமியாரும் சமையல் அறைக்குள்ளே வராங்க. மதியான சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாம்மா, இல்லைன்னா ஏதாச்சும் உனக்கு உதவி வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை இல்லை, எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது, ரெண்டுங்களும் எனக்கு முட்டையில் அது வேணும் இது வேணுங்கிறாங்க, என்னது செய்யறது, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்து விட்றதுக்குள்ளேயும் நேரம் ஆகிடும்ல, அதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். பாப்பா வித்தியாசமாக வேணுங்கிறா, தம்பி எனக்கு முட்டையவே பொரிச்சு தாங்கங்கிறான், இதில் நான் என்னதை பண்ணட்டும்? இப்போவே உடனே செய்யணுன்னா என்ன பண்ணுறது? நேரம் ஆயிடுச்சுல்ல, சாயங்காலமாக ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம், இப்போது செஞ்சதை வச்சு அனுப்பி விடுமா அப்படிங்கிறாங்க. சரி அத்தை சரி அத்தை, ஆனால் சாப்பிடவே சாப்பிடாதுங்களே ரெண்டுங்களும், என்ன வேணும்னு அவங்கக்கிட்ட கேட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போல்லாம் பிடிக்காததை செஞ்சுட்டோன்னா அப்படியே டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மிச்சமாக வீட்டுக்கு வந்துடுது. வீட்டில் முட்டை வேற இல்லை, நீங்கள் சாப்பாடை கட்டி வைங்கத்த, நான் இந்த பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னா சமத்தா சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு, பிள்ளைங்களா பிள்ளைங்களா இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா, நாங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிட்டிங்க போல இருக்குது, இவ்வளோ சீக்கிரமாக எப்படி செய்கிறீங்க? ரொம்ப ஸ்பீடுமா, நீங்கள் ஸ்மார்ட்டாக வேலையெல்லாம் முடிச்சிடுறீங்களே அப்படிங்கிறாங்க குழந்தைங்க. இல்லைடா செல்லங்களா, உங்களுக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சுல்ல, சாயங்காலமாக நீங்கள் வந்ததும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆம்லேட்டோ இல்லைன்னா முட்டையில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் அம்மா செஞ்சு தரேன், இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கிறத மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை தயார் செஞ்சு தருவேனா அம்மா, சரியா? சரி, பாட்டி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க, போய் வாங்கிட்டு பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம், ஸ்கூலுக்கு நேரமாச்சு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு 2 குழந்தைங்களும் முகத்தை தொங்க போட்டுட்டு சமையல் அறைக்குள்ளே போயிட்டு அவங்களோட பாட்டியை கூப்பிடுறாங்க. இதோ வரேன் வரேன் செல்லங்களா, வரேன் வரேன், சாப்பாடு கட்டிட்டேன் பாட்டி, இன்றைக்கி வச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சாப்பாடு பைகளை கொடுத்துட்டாங்க. நானே கடைக்கு போக வேண்டியிருக்கு அத்தை, அதனால குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அத்தை. குழந்தைங்களோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, சோகமாக இருக்கிறாங்க. அம்மா நம்ம கேட்டதை எப்போவுமே செஞ்சு தருவாங்க, இன்றைக்கி செஞ்சே தரலையே அப்படிங்கிற வருத்தத்தில் சோகமாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. குழந்தைங்களா சிரிங்கடா செல்லுங்களா, எதுக்கு இப்போ இவ்வளோ சோகமாக வரீங்க? நான் தான் அம்மா சாயங்காலம் நீங்கள் கேட்டதை செஞ்சு தரேன்னு தானே சொல்லியிருக்கிறேன், பின்னென்ன இப்படியே வரீங்க? ஸ்கூலும் வந்துருச்சு, கொஞ்சம் சிரிச்சுட்டே போனீங்கன்னா நல்லா இருக்கும், சாயங்காலம் கண்டிப்பாக இருக்கும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு டாட்டா போட்டுட்டு அவங்க அம்மா கிளம்பிட்டாங்க. மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு முட்டை 10 முட்டை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு தரணுன்றதுக்காக பேக்கரிக்கு போயிட்டு அங்கே ப்ரெட்டு பாக்கெட்டு 2 வாங்கிக்கிட்டாங்க. போதும், எல்லாத்தையும் வாங்கியாச்சுன்னு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்க்குறாங்க. மசாலா முட்டை ஆம்லேட் செஞ்சு கொடுக்கலாம், அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு.
சாயங்காலம் அவங்களோட குழந்தைங்க வர்ற நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு மசாலா முட்டை ஆம்லேட்டை தயார் செஞ்சிட்ருக்குறாங்க. நல்லா வாசனையாக இருக்குது. ப்ரெட்டு போட்டு அது மேலே முட்டையை ஊற்றி மசாலாலாம் போட்டு கம கமன்னு அந்த வீடு முழுக்க அவ்வளவு வாசனையாக இருக்குது. என்ன வித்தியாசமான வாசனை நம்ம வீட்டில் வீசுதே அப்படின்ட்டு அவங்களோட மாமியாரும் சமையல் அறைக்குள்ளே வராங்க. சுஜி, சுஜி, என்னது இது? நம்ம வீட்டில் ஏதோ புதுசாக வாசனை வீசுதே, புதுசாக ஏதாச்சும் சமைச்சிட்ருக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, ஆமாம், மசாலா முட்டை ஆம்லேட்டு. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்காக நானாகவே கண்டுபிடிச்ச ஒரு புதுவிதமான ஆம்லேட் தான் இது. ப்ரெட்டு இருக்குல்ல, ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தேன்னா 2 பேக்கெட்டு. தோசைக்கல்ல கொஞ்சமாக பட்டரை வச்சு அதுக்கு மேலே முட்டையை ஊற்றி 2 ப்ரெட்டை வச்சு அதுக்கு மேலே மசாலாலாம் போட்டு மடக்கி சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் அத்தை, நீங்கள் கொஞ்சம் தான் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லைல்லம்மா, எனக்கு வேண்டாம், குழந்தைங்க வந்ததும் அவங்க சாப்பிடட்டும். காலையிலேயே பாவம் முகத்தை தொங்க போட்டுட்டு போணுச்சுங்க. இப்போ இதை பார்த்தோன்னையும் அசந்து போயிடுவாங்க. இன்னும் என்ன வர நேரமாச்சு, சரி நான் வாசலில் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க குழந்தைங்க வராங்களான்னு பார்த்துட்ருக்குறாங்க. குழந்தைங்களும் வந்துட்டாங்க. பாட்டி, பாட்டி, நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க செல்லுங்களா, சீக்கிரமா முகங்கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க. உங்களுக்காக அம்மா ஏதோ புதுசாக செஞ்சு வச்சுருக்குறாங்க, சர்ப்ரைஸாக இருக்கும். போய் யூனிஃபார்மை மாற்றிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சரி பாட்டி, சரி பாட்டி, நாங்கள் இப்போவே வந்துடுறோன்ட்டு 2 குழந்தைங்களும் யூனிஃபார்மை மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க. என்னது என்னது அப்படிங்கிறாங்க. அவங்களோட அம்மாவும் செஞ்சு வச்ச மசாலா முட்டை ஆம்லேட்டை கொண்டு வராங்க. பக்கத்துலேயே கொஞ்சமாக தக்காளி சாஸும் வச்சுருக்குறாங்க. பாட்டி அந்த தக்காளி சாஸில் தொட்டு தொட்டு குழந்தைங்க 2 பேர்த்துக்கும் ஊட்டி விடுறாங்க. நல்லா இருக்குது பாட்டி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் காலையில் ரொம்ப சோகமாக இருந்தோமா, இப்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா, நாங்கள் கேட்டதை விட நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தந்திருக்கிறீங்க. நிறையா பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் இப்படி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. எங்களோட செல்ல அம்மான்ட்டு அவங்க அம்மாவை கொஞ்சுறாங்க. சரி சரி, ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வாங்க. 2 நாள் லீவுனா முன்னாடியே ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும். போங்க செல்லுங்களா அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. குழந்தைங்களும் அவங்க அம்மா சொன்ன உடனே தட்டாமல் ஹோம்ஒர்க் செய்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நாள் எப்படியோ முடிஞ்சிருச்சு. மறுநாள் மழை, சரியான மழை, விடுற மாதிரியே தெரியல. அவங்களோட கணவன் வேலைக்கு போகிறதுக்கே சிரமமாக தான் கொடையை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க மாமனார் ராமசாமி அவங்க ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் எப்படியோ கஷ்டப்பட்டு தான் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. அதிக மழைங்கிறதுனால வீடுகள் கடைகளுக்குள்ளெல்லாம் வெள்ளம் பாஞ்சிருச்சு. அதனால நிறையா பேருக்கு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் தண்ணியோட தண்ணியாக அடிச்சிட்டு போயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் பஞ்சங்கிற கணக்கு ஆன மாதிரி தான் இருக்குது. சுஜிக்கும் கல்பனாவுக்கும் ரொம்ப நாளாகவே ஆசை கடை ஏதாச்சும் போடணும்னு. ஆனால் அவங்களால இது வரைக்கும் அது மாதிரி எதையுமே செய்ய முடியலை. அன்னைக்கு மழையோட மழையாக கூட கொடையை பிடிச்சிட்டு எங்கே வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்ட்டு போகிற போக்கா பார்த்துட்டு போயிடலான்ட்டு கடைக்கு போயிட்டு வர்ற வழியில் பார்த்தாங்க. முதல்ல பஸ் ஸ்டாண்டாக இருந்த இடம் இப்போ காலியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டை வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த இடத்துலனாலும் வியாபாரம் பார்த்தா நல்லா தான் ஓடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். உடனே எதையாச்சும் ஆரம்பிக்கலான்னு நினச்சாலும் அதை தொடங்குற மாதிரியாக இருக்குது. இப்போ வந்த வெள்ளத்துலேயே யார் கையிலையும் காசு நடமாட்டம் முன்ன மாதிரி இல்லை. நம்மக்கிட்டேயே அப்படி இல்லைல்ல. சரி பார்ப்போம். வந்த வேலை என்னமோ அதை பார்க்காம இப்போ எதேதோ கதையெல்லாம் பேசிகிட்ருக்குறோம். மழை மழை ஊற்றுது. வீட்டுக்கு போகணும், வேறு சமையல் வேலையை வேற முடிக்கணும். குழந்தைங்க வேற பசியில் இருப்பாங்கன்ட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. படிப்படியாக மழையும் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே உள்ள பள்ளங்களில் வெள்ளங்கள் தேங்கி இருந்ததில்ல, அதுவும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெயில் பயங்கரமாக அடிக்குது. மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு இருக்குது. சரி, இப்போவாச்சும் நம்மளோட தொழிலை பார்க்கலாமே அத்தை. நம்மளும் எவ்வளோ நாட்கள் தான் இப்படியே இழுத்துட்டே போகிறது. ஒரு முடிவெடுத்து அதை நாம் செய்யணும்னு நினச்சா மட்டும்தான் செய்ய முடியும்.
இப்போ வேண்டாம் அப்போ வேண்டான்ட்டு நாளை கடத்திக்கிட்டே போகணுன்னா அதுக்கு நமக்கு வழியே பிறக்காது. இப்போதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, பிள்ளைங்களுக்கும் பள்ளிக்கூடம் தொடங்கிட்டாங்க. அதனால் இப்போ இந்த சமயத்தில் நம்ம கடை வியாபாரத்தை ஆரம்பிச்சோம்னா வியாபாரமும் நல்லாயிருக்கும், மக்களும் எல்லாருமே ஆசையாக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கங்கிறாங்க. சரிம்மா சுஜி, நீ சொல்கிற மாதிரியே செய்வோன்ட்டு ஒரே ஒரு தள்ளுவண்டியை வாடகைக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மசாலா முட்டை ஆம்லேட்டை வியாபாரம் செய்யவும் தொடங்கிட்டாங்க. மாமியாரும் மருமகளுமா ஆரம்பித்த வேலை இப்போ நல்லாவே போயிட்டுருக்குது. போக போக அவங்களுக்கு அதில் நிறையா வருமானமும் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குழந்தைங்கள தாண்டி இப்போது பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே மசாலா முட்டை ஆம்லேட்டு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றத தாண்டி இப்போது வீட்டுக்கும் கூட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாடகைக்கு தானே அந்த தள்ளுவண்டியவே பிடிச்சிருந்தாங்க, சொந்தமாகவும் வாங்கிட்டாங்க. இப்போது அந்த வண்டியும் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. போகிற போக்க பார்த்தா அங்கே உள்ள இடத்தையும் இவங்க வாங்கிடுவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு வியாபாரம். ஜனங்க கூட்டம் கும்மி ஆரம்பிச்சிருச்சு. பஸ் ஸ்டாண்டாக இருந்தப்போ கூட பஸ் ஏறதுக்கு வர்ற கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் சுஜியும் கல்பனாவுமா சேர்ந்து மசாலா முட்டை ஆம்லேட்டை எப்போ விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து கூட்டம் பயங்கரம். அதனால் ராமசாமி கிட்டேயும், நீங்கள் எதுக்கு வெளியில் வேறு கடையில் போய் வேலைக்கு போய் நிற்கணும், அதை விட்டுட்டு நம்மளோட கடையிலையே நீங்கள் கல்லால் உட்காந்துக்கோங்க, வியாபாரமும் நம்மளாவே சொந்தமாக எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, எதுக்கும் நம்ம போய் வெளியில் போய் நிற்க வேண்டியதில்லை, வேலையும் கம்மியாக இருக்கும், அலைச்சலும் மிச்சம், அதனால் நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க சுஜி. சரிம்மா, நீ சொல்கிறதே எனக்கும் சரின்னு படுதுன்ட்டு சுஜி, கல்பனா, ராமசாமி இவங்க 3 பேருமா சேர்ந்து மசாலா முட்டை ஆம்லேட் கடையை சூப்பராக நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. கல்பனாவுக்கும் அப்போதான் நிம்மதியாக இருக்குது. சுஜி சுஜி, நீ அன்னைக்கே சொன்னல, நீ சொன்ன மாதிரி கேட்டதுனால இப்போது எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு 4 நட்சத்திரமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வேண்டான்ட்டு அந்த மாதிரி முட்டுக்கட்டையும் போடக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சோன்னா அதை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த யோசனை வரும். கண்டிப்பாக நம்மளால் முடியும்ன்ட்டு அந்த வழியில் நாம் இறங்கிடணும். நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு வயசு தேவையே கிடையாது. அதை நாம் சரியாக சொல்கிறோமாங்கிறது மட்டும்தான் உண்டு. நல்லது நினச்சி நல்லதே செய்யும் பொழுது நல்லதே நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.